ஃப்ரைடே மார்னிங் ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு, அங்க இருந்த ஜமாத் சாத்திகளோட எல்லாம் பேசிட்டு, அப்படியே அவங்க கூடயே உட்காந்து டீயி, பிஸ்கெட்டு, வர்க்கி இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிராவல் மூடுக்கு ரெடி ஆயாச்சு. அதே மாரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி 2 வேன் வந்துச்சு. அப்படியே 2 வேன்ல ஏறி உட்காந்துட்டு, அப்படியே கொடைக்கானல் ட்ரிப்புக்காக அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். திண்டுக்கல்ல தாண்டி அப்படியே கொடைக்கானல் போற வழியில ஒரு சில இயற்கையான ஸ்பாட்ல நின்னு ஃப்ரெண்ட்ஸோட, அது மட்டும் இல்லாம என்னோட டீச்சர்ஸோடலாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. கரெக்ட்டா 11 மணிக்கு கொடைக்கானல ரீச் பண்ண உடனே, அங்க ஹோட்டல் சஜோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சாச்சு. அங்கிருந்து பூம்பாறை போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பஸ் எடுத்துட்டு பூம்பாறைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பூம்பாறைய ரீச் பண்ற டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஜும்மாவுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால ஜும்மாவும் அங்க இருக்க ஒரு பக்கத்துல இருக்க ஒரு பள்ளியிலேயே போயிட்டு எல்லாரும் ஜும்மாவும் தொழுது முடிச்சுட்டு, அப்படியே அசருக்காக கசர் தொழுகை முடிச்சாச்சு. அதே மாரி பூம்பாறைய ரீச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே அங்க இருந்த மன்னமனூர் லேக்குக்கு போயாச்சு. அங்கேயும் போய் வந்து பாத்தீங்கன்னா, வியூ பாயிண்ட் எல்லாம் அழகா ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அது எல்லாத்தையும் ஸ்டோரி வச்சுட்டு, அதே மாரி போஸ்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு. மதியான சாப்பாடு ஈவினிங் ஒரு 6:00 கிட்ட தான் வந்தோம். அப்பதான் வந்து கொடைக்கானலுடைய குளிரவே எங்கனால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆவரேஜான பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு, ஈவினிங் காட்டேஜ் ரீச் பண்ணோனே சரியான குளிரு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போனோனே சுடு தண்ணி எல்லாரும் வச்சு குடிச்சுட்டு, அதே மாரி ரூம் எல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, நைட்டு டின்னருக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதே மாரி ஃபயர் கேம்ப்க்கு கேட்டிருந்தோம். ஃபயர் கேம்ப்க்கு பர்மிஷன் கிடைக்கல. அதனால சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கலான்னு போனா, டீ இப்ப எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்த ஒரு சீக்ரெட்டான ஸ்பாட்ட கண்டுபிடிச்சு, டீ போய் குடிச்சிட்டு கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இதுதான் இந்த டே மினி விளாக். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மக்ரிபுடைய தொழுகைய முடிச்சுட்டு, அதே மாரி இஷாவுடைய கஸ்ர் தொழுகையும் தொழுது முடிச்சுட்டு, அப்படியே போய் படுக்க போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.